شوف اذا يبطل شنو يصير؟ اذا مثل كذي شنو يصير؟ راح يكسر. شوف كل كيس نفس الشيء. شوف Dan kalau saya jago tinggal mata. Me alu king dena ko kaya kena ko tingana. Kalau kalam kada dana ko me tingana dinar si jaito. 100 to like kasar 100 rilana pen san kila. Me jalo ke tingana 1 balano ke langkal salwade ki yadde me ka. இத்து போன பேக் ஜமியாவில் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு பிளேட்டோட விலை 100 ரூபாயா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கு. நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா பல விடயங்களில் பயன்பெறுவீங்க. தொடர்ந்துமே முன்னெச்சரிக்கைகள், தொடர்ந்துமே அவேர்னஸ் மட்டுமே தான் நம்மளுடைய சேனலில் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இப்போது இதாரத்துல் ஜமியா அல் புஃப்தேரா, ஜமியா அபு ஃபத்தீரா அவங்களுடைய இதாரா, அதாவது ஹெட் ஆஃபீஸுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போட்டிருந்தேன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா உடனே அதை அவங்க சரி பண்ணிட்டாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அபு ஃபத்தீரா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ஜமியா பேக் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாகியிருக்கும். அதால் எத்தனை பேருடைய வேலை போயிருக்குன்னு தெரியல, எத்தனை பேருக்கு தலைவலி உருவாக்கியிருக்குன்னு தெரியல. பழைய ஸ்டாக்னு நினைக்கிறேன் பேக்கு கொஞ்சம் இந்த வாட்டி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. எல்லா பேக்குமே பொருட்களை போட்டுட்டு கைப்பிடியிலேருந்து பிடிச்சாலே பேக் 2 உடஞ்சி விழுந்துடுது. அந்த வீடியோவையும் பாருங்கள். ஜமியா பேக்குகளில் பொருட்களை போடும்போது ரொம்ப கவனம். அதே மாதிரி எனக்கு ஒரு சகோதரி வீடியோன்னு அனுப்பியிருந்தாங்க. 100 தினாராம் இந்த பிளேட்டோட விலை. 100 தினார். என் ஃப்ரெண்டிலேருந்து என் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துச்சு இல்லையா ஒரு பிளேட்டு, அதை பத்திரமா கழுவி கவனமாக வச்சிரு, அது ஒரு பிளேட்டோட விலை மட்டும் 100 தினார் அப்படின்னு சொன்னாங்களா மாமா. இப்போ இந்த பிளேட்டெல்லாம் பேக்கில் போட்டு உடஞ்சி விழுந்திருந்தா என்ன நிலைமை பாருங்கள் வீடியோ. أبو فطيرة إدارة الجميع البفطيرة. شوف يا رئيس المدير العام، شوف كلها نفس الشيء. شوف تأثيرات. شوف أنا ما راح أقول لك. شوف شنو هذا؟ شوف الكيس. يعني الناس اي شيء يحط البطل اذا يكسر. شوف 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 اذا يبطل شنو يصير؟ اذا مثل كذي شنو يصير؟ راح يكسر. شوف كل كيس نفس الشيء. شوف يا جماعه شنو هذا؟ شوف تعال كله نفس الشيء. الكيس نفس الشيء. شوف جديد، كيس جديد. شوف كيس جديد توه يفك. شوف توه يفك. شوف يلا شوف يا مدير سوي يصير شيء. شوف ايش كذا الكيس. شوف ماكو فايده. Malle oyake news එක අහගෙන හිටියේ. කොබස් එකක් හදියෙන් කෑවක් වගේ ගහුවක එක බලාගෙන හිටියේ. මම මේ කල්පනා කරේ අපේ මිනිස්සු අපේ මැඩම් දැන් කෝල් කරා ජාකෝ රින්දලේ මට මේ යාළුවෙක්ගෙන් ගෙනාපු කෑම ගෙනාපු පිඟාන. කෝල් කළා මොකද්ද දන්නවද කිව්වේ මේ පිඟාන දිනාර 100යිලු. 100 කිව්වා ලයික් අස්සර් 100 රිලාන පෙන්සන් කියලා. මේ යාළුවගේ පිඟාන බලන්න කීටි අපේ ලංකාවේ සල්ලි වලින් කීයක්ද කියලා මේ එකක් කඩන්න එපා කියලා පරිස්සමට දෙන්න කිව්වා. මේ බෑග් එකත් පිටින්ම බලන්න කොබස් එකට කොහොමදනේ. இந்த பிளேட் 100 தினாராம் பாருங்கள். 100 தினாராம் இந்த தட்டு. அப்போது நான் தான் ஜெமியாவுக்கு உடனே அதை அவேர்னஸ் பண்ணி உடனே அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறமா அந்த சீஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்குது. அப்போ நான் இதை அப்டேட் பண்ணாமல் விட்டுருந்தா ஒரு வேளை இந்த சகோதரி இப்போ சொன்ன மாதிரி இந்த 100 தினார் பிளேட்டு ஒருவேளை பனிப்பெண் ஜெமியா கீஸ் ஒன்றில் போட்டு இதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு கீஸில் போடுறாங்க, ஒரு ஜெமியா பேக்கில் போடுறாங்க. ஷாப்பிங்கில் போடும்போது ஒருவேளை அவங்க கையால் இந்த மாதிரி உடஞ்சி விழுந்துடலாம்.
ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, அச்சோ நம்ம கையால் உடஞ்சி விழுந்துருந்துச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க. சில நேரங்களில் அதோட அந்த பதட்டம் நம்மளை வந்து சிந்திக்க விடாது. பேக் இப்படி ஆகிருக்குது, அதால் தான் போயிருக்குன்னு. அதே நேரத்தில் பேக்கில் போட்டு டிரைவர் கையில் கொடுத்துருக்கலாம், இதை கொண்டு போய் அந்த மாமா வீட்டில் கொடுத்துருவாங்கன்னு. அந்த நேரத்தில் டிரைவர் எடுத்துகிட்டு போகும்போது அவர் கையால் பேக்கில் தான் பிழை, ஆனாலும் அவர் கையால் உடஞ்சதுக்கு அப்புறமா இப்படி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லும்போது டிரைவர் தலையில் போய் விடிஞ்சிருக்கலாம் அந்த 100 தினார் இல்லையா? நான் வந்து ஜெமியாவுக்கு அவேர்னஸ் பண்ணதோட பேக்கை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் ஜெமியா பேக் எல்லா நேரமும் நல்ல ஷாப்பிங் பேக்காக இருக்காது. அதனால் முடிந்த வரைக்கும் ரொம்ப பத்திரமா அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு பேக் நல்லா இருக்கா, கைப்பிடி நல்லா இருக்கான்றதை பார்த்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் போடுங்க. ஏன்னா சில நேரங்களில் 100 தினாருடைய பொருளும் இருக்கும். சும்மா நம்ம சாதாரண தட்டுன்னு நினைப்போம், பார்த்தீங்களா 100 தினாரம். இந்த தகவல் எங்களுடைய அன்பார்ந்த ஓட்டுநர்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரோட்டு ஓரமாக பார்த்தீங்களா, ஆனால் இது வந்து முட்டாள்தனம், இவங்க செய்கிறது வந்து தவறு. இவங்களுக்கு நடக்கிறதுக்குன்னு அந்த அந்த செடிங்களுக்கு ஆப்போசைட் அந்த பக்கம் உள்பக்கமாக அவங்களுக்கு வழி இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த நடந்து போகிறாங்க பாருங்கள் மக்கள், நான் இப்போ காட்டினேன் இல்லையா, நடந்து போகிறாங்க பாருங்கள் அந்த பக்கம். ஆனால் சில மாட்டு மூதேவிகள் அப்படி தான் சொல்லித்திட்ட மனசு வருது. 2-3 தடவை இதே ரூட்டில் நான் வரும்போது 2-3 தடவை என் வண்டி ஒருத்தர் வந்து என் வண்டியிலே விழ பார்த்துட்டான். ஒரு மனுஷர் இந்த மாதிரி ஓடி வந்து, இன்னொருத்தர் வந்து சடனாக அந்த மாதிரி வண்டி ரோட்டு ஓரமாக நிறுத்திருக்காங்கல்ல, அப்போ விட்டு ரோடு மாதிரி உடனே க்ராஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்துச்சு வண்டிக்கு முன்னாடி. இந்த மாதிரி சிலர் வந்து இருக்குது, அந்த பக்கம் அழகாக இடம் இருக்குது, ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் வச்சுருக்காங்க. அப்படி இருந்து இந்த ஓரமாக ஓடி போகிறாங்க. நடப்பாதை எதுக்குடா செஞ்சு கொடுத்தாங்க, ஓடுறதுக்கு எதுக்குடா அந்த பக்கம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சில டைமில் கேட்கணும்னு தோணும். கடுப்பாக 3 கண்டத்துலேருந்து தப்பின மாதிரி தான் ஆயிடுச்சு. இதே நிலைமை இன்னொரு ஓட்டுநருக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஹதீகாக்கள், நடைபாதைகள், நடந்து போகக்கூடிய, நான் இப்போ சொல்ல மறந்துடுறேன், இது வந்து மிஷரஃப் 303 நம்பர் ரோட்லேருந்து 6 நம்பர் ரோடு வரைக்கும் இதை வந்து இந்த சைடு ஓரமாகவே இருக்குது இந்த வாக்கிங் பண்ணுறது. 303 நம்பர் ரோட்லேருந்து அப்படியோ 6 நம்பர் ரோடு வரைக்கும் வருது. இந்த காட்சி வந்து நான் மிஷரஃபில் பிடிச்சது. இது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய மந்தக்காக்கள் இந்த மாதிரி இருக்குது, நடைபாதைகள், ஹதீகாக்கள், அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக நடக்கிறதுக்காக வச்சுருக்கிற இடங்கள். இந்த மாதிரி ரோட்டு ஓரமாக நடக்கக்கூடிய சிலரும் இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி பகுதிகளில் போகும்போது வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. குறிப்பாக ரெசிடென்ஸ் ஏரியாவுக்குள்ளே போனாலே வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு சால சிறந்தது ஓட்டுநர்களை. ஏன்னா இந்த மாதிரி நான் இப்போ வேகத்தில் போயிருந்தால் எப்படியுமே யாராவது ஒருத்தரை வண்டியில் சிக்கியிருப்பாங்க. நல்லவேளை இறைவன் பாதுகாத்தான். ஓகே, ரொம்ப கவனமாக இருங்க. ஷாப்பிங் பேக் விஷயத்துலேயும் ரொம்ப கவனம். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.